மூன்றாவதாக தேர்தலை புறக்கணிச்ச பகுதி அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லப்படுது, ஆனால் திருவில்லிபுத்தூர். அந்த திருவில்லிபுத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அச்சம் தவிர்த்தாங்கிற கிராமம். அந்த அச்சம் தவிர்த்தாங்கிற கிராமத்தில் ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியை எப்படி அழைக்கப்படணும் நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு அழைக்கப்படணும். கிராமத்தின் பேர் அச்சம் தவிர்த்தான், அந்த ஆதி குடிகள் வாழக்கூடிய பகுதியை வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு அழைக்கப்படணும். ஆனா எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறைச்சேரி என்று அழைக்கிறாங்க. எப்படி? பறைச்சேரி என்று அழைக்கிறாங்க. அரசு ஆவணங்கள்ல பட்டா தவிர்த்து அத்தனை அரசு ஆவணங்களையும் பறைச்சேரி என்று பதிவு செய்யப்படுது. இப்ப கடைசியா வாக்காளர் பட்டியல் சிறப்பு திட்டத்துக்கு பிறகும் கூட அந்த பெயர் அந்த வாக்காளர் அடையாள அட்டை உட்பட எங்கேயுமே மாற்றப்படல, பறைச்சேரி என்று பதிவு செய்யப்படுது. 15 ஆண்டா போராடுறாங்க. 15 ஆண்டா இந்த பெயரை மாத்தணும், இந்த பறைச்சேரிங்கிற பேரை வடக்கு அச்சம் தவிர்த்தான் மாத்தம் சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் போராடுறாங்க. பலகட்ட போராட்டம், பலகட்ட மனு கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தும் கூட அரசு இறங்கல. ஆண்ட அதிமுகவும் இறங்கல, ஆண்ட திமுகவும் இறங்கல. கடைசியில் என்ன பண்ண தெரியாம நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க பேருந்துல ஏறப்ப எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல வங்கிக்கு போறப்ப எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறப்ப, என் பிள்ளைகள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போறப்ப அங்க சொல்றப்ப பறைச்சேரி அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி அவமானப்படுத்தி அந்த இடத்துல அவங்கள தலைகுனிவுக்கு ஆட்படுத்தினா எவ்வளவு பெரிய கொடுமை. தனி நபரை சாதியை சொல்லி அடைக்கக்கூடாது, பறையர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லி தாழ்த்தக்கூடாது. அப்படி தாழ்த்தினா சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயுங்கிறது சட்டம். தனி நபரை சாதியை சொல்லி அழைக்கக்கூடாது. அப்படி அழைச்சா சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும்னா ஒரு கிராமத்தை, ஒரு பகுதியை சாதியை சொல்லி அழைப்பதற்கான, அடையாளப்படுத்துவதற்கான உரிமையை யார் கொடுத்தது? இதே தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சாங்க, இந்த சூத்திர பட்டத்தை போக்க, சாதிய பட்டத்தை போக்க அரசியப்பு சாசனத்தை எரிச்சாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. ஆனா அந்த தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் சாதியால எங்க ஊர் பேரை அடையாளப்படுத்துறாங்க. அப்படி அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு பல ஆண்டுகளா, 10-15 ஆண்டுகளா கோரிக்கை வச்சு போராடுறாங்க, மன்றாடுறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஆடு மறுக்கும் செவிசாய்க்கல. அதை கவனத்தை எடுத்துக்கலாம்னா அப்புறம் என்னடா சமூக நீதி, உங்க புடுங்குற சமூக நீதி? அப்ப திமுக என்ன பண்ணி கிழிச்சிச்சு? அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் இது.